என்னத்த சீரியல் எடுக்க அவ்வளவு தெரியல. எத்தனை சீரியல் எடுத்தாலும் இந்த மாமியார வில்லியா தானே காட்டிட்டு இருக்காவ. நம்ம என்ன அந்த அளவுக்கு மருமகளோட கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம்? வர வர இவனோட இந்த சீரியல் பார்க்க கூட இன்ட்ரெஸ்டே போயிடும் போல. சே, சீரியலா சீரியல், பேசாம டிவி அணைச்சி போடுவோம். எத்தே, என்ன மருமலை? எத்தே, வீட்டுல சீனி தீர்ந்து போச்சு, கடைக்கு போய் 1 கிலோ சீனி மட்டும் வாங்கிட்டு வருவீங்களா? என்னது, கடைக்கு போய் சீனி வாங்கிட்டு வரணுமா? இந்த வேகாத வெயில்ல நம்மள கடைக்கு அனுப்புகள. சரி மருமலை, ரூபாய கொண்டா, வாங்கிட்டு வரேன். இந்தாங்க தேர்வா. ஐயோ அம்மா, தலையெல்லாம் சுத்திட்டு இருக்கிறேன்னு வருவே. எத்தே, என்னாச்சு எத்தே? கடைக்கு போறேன்னு சொல்லி எழுமணியே, இப்ப என்னடா டப்புனு இருந்துட்டிய? என்னாச்சு மருமலை? தலையெல்லாம் சுத்திட்டு ஒரு மாதிரி வரும் மருமலை. அப்படியா? சரிங்க தே, அப்ப நீங்க இருந்து ரெஸ்ட் எடுங்க. ரூபாய கொண்டாங்க, நான் கடைக்கு போய் சீனி வாங்கிட்டு வரேன். இந்த மாமியார் கிளவி நம்ம வரது வரைக்கும் நல்லா தானே இருந்து டிவியை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி திடீர்னு மயக்கம் வரும்? ஒருவேளை கடைக்கு போக சொன்னேன்னு சொல்லிட்டு நடிக்குதோ? செக் பண்ணி பாத்திர வேண்டியதான். எப்பாடா கேட்டாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. வெயில் தீ மாதிரி இல்ல கொளுத்திட்டு கிடக்கு. இந்த வியாகாத வெயில்ல நம்மள கடைக்கு போக சொல்லுதா? நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ஃப்ரீயா டிவி பாத்திரப்படாது? பொறுக்காத இவளுக்கு. நம்மள வேலை வாங்கதே இவளுக்கு வேலையா போச்சு. மருமோளா பெரிய மருமவா, உலகத்து சீமையில இல்லாத மருமவா வந்து சேர்ந்திருக்கா எனக்கு. எல்லாம் நான் பெத்ததை சொல்லணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதானே 1000 தடவை சொன்னேன். கேட்டானா? இவனை பாட்டுக்கு லவ் பண்ணி கல்யாணத்தை பண்ணிடுறானு. இப்ப நம்மள கடந்து அவசரப்பட வேண்டியதா இருக்கு. எத்தை, இப்ப மட்டும் தலை சுத்தலாம் எங்க போச்சத்தே? ஏதாவது வேலை சொன்னா மட்டும் தலை சுத்து, கை கால் வலி, அது இதுன்னு எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. என்ன, எனக்கு நல்லா தெரியும் நீங்க நடிக்கதான் சரியா. நீ அதான் கடைக்கு போகாம ஒளிஞ்சிருந்து உங்களையே பார்த்துட்டு இருந்தேன்.